நெடுஞ்சாலையில போறதுனாலே நம்மள் பலருக்கு ஒருவித உற்சாகமும் அதே சமயம் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருக்கும், கரெக்டா? இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நெடுஞ்சாலை ரோந்து படையினர் எப்படி செயல்படுறாங்க, அவங்க நம்மளை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்றத அவங்களோட அதிகாரப்பூர்வ விதிமுறைகள் மூலமாவே இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இது. நெடுஞ்சாலையில திடீர்னு ஒரு விபத்தோ அல்லது ஆபத்தோ நடக்கும்போது உங்களுக்கு உதவ முதல்ல வருவது யாருன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்க அன்றாட பயணங்கள்ல உங்களோட பாதுகாப்பு யாருடைய கைகள்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அதுதான் நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, உபகரணங்கள் தயாரிப்பு, தீவிர ரோந்து, அவசர மருத்துவ உதவிகள், தடைகளை எப்படி அகற்றாங்க, அப்புறம் நம்மளோட உரிமைகள் என்னென்ன, இவ்ளோதான். டக்குன்னு ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல உபகரணங்கள் மற்றும் பணி தயாரிப்பு. ஒரு ரோந்து அதிகாரி தன்னோட ஷிஃப்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்கன்னு பாப்போம். இந்த ரோந்து வாகனங்கள் சாதாரண கார் கிடையாதுங்க, நடமாடும் காவல் நிலையமே தான். ரேடார், ஆல்கஹால் மீட்டர், வீடியோ கேமரா, செல்போன் மூலமா வேகத்தை கண்டுபிடிக்கிற கருவி, சர்ச் லைட், டார்ச் லைட்னு செம்ம ஹைடெக் கருவிகள் எல்லாம் ஒவ்வொரு வாகனத்திலையும் கட்டாயம் இருக்கணும்னு விதிமுறைகள் சொல்லுது. ஆனா இதுல மிக முக்கியமான முதல் விதி என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக சிறந்த கருவிகளை வச்சிருந்தாலும் அவசர காலத்துல அது வேலை செய்யலன்னா பிரயோஜனமே இல்லையே. அதனால டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கருவிகள் எல்லாம் சூப்பரா வேலை செய்தான்னு செக் பண்றதுதான் அதிகாரிகளோட முதல் கட்டாய பணி. பகலை விட ராத்திரி நேர பயணங்கள் கொஞ்சம் டேஞ்சர் தான், உங்களுக்கே தெரியும். அதனால நைட் டியூட்டியில இருக்கிற அதிகாரிகள் கட்டாயம் ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் போட்டிருக்கணும், கையில சர்ச் லைட் வச்சிருக்கணும்னு விதி எண் 13 ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுது. மத்த வாகன ஓட்டிகளுக்கு இவங்க தெளிவா தெரியணும், அதே சமயம் அவங்க உசுறு முக்கியமல்ல. 2வது, தீவிர ரோந்து மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள். ஆபத்து நடந்ததுக்கு அப்புறம் செயல்படுறத விட அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி அதை தடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். ரோட்ல அவங்களோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? விதி 2 மற்றும் 3 படி திருட்டு, கொள்ளைய தடுக்கணும், அதே போல விபத்துகள் நடக்காமலும் பாத்துக்கணும். மோட்டார் வாகன சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ண வச்சு தொடர்ந்து கண்காணிச்சு எந்த அசம்பாவிதமும் நடக்காம தடுக்கிறது தான் அவங்களோட முழு நேர வேலை. சரி, இதையும் மீறி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா விதி 4 என்ன சொல்லுதுன்னா, அவங்க லிமிட்டுக்குள்ள ஏதாவது நடந்துட்டா உடனே ஸ்பாட்டுக்கு போய் ஆக்ஷன் எடுக்கணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி களத்துல முதல் ஆளா நின்னு நிலைமைய கண்ட்ரோல் பண்றது இவங்க தான். 3வது, அவசர மருத்துவ விதிமுறைகள். இது ஒரு ரோந்து அதிகாரியோட வேலையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு பெரிய விபத்து நடக்கும்போது அங்க ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நிம்மதியான விஷயம். விதி 10 படி மருத்துவ உதவி செய்ய தெரிஞ்ச ஒரு பாராமெடிக்கல் ஸ்டாஃப், அப்படி இல்லனா முதலுதவி பயிற்சி பெற்ற ஒரு போலீஸ் ஆபீசர் கண்டிப்பா அந்த ரோந்து வண்டில இருந்தே ஆகணும். சட்டப்படியே இது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. விபத்துல ஒருத்தருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, உசுருக்கு போராடிட்டு இருக்காரு, ஆனா ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகுது. அந்த மாதிரி உயிர் போற சமயத்துல நெடுஞ்சாலை ரோந்து விதிமுறைகள் என்ன பண்ண சொல்லுது? இந்த இடத்துலதான் விதி 7, 8 மற்றும் 12 ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. இந்த நேரத்துல அவங்க வெறும் போலீஸ் கிடையாது, உடனடி உயிர் காப்பாளர்கள். கையில இருக்கிற கிட்ட வச்சு உடனே முதலுதவி செஞ்சுட்டு ஆம்புலன்ஸ்கெல்லாம் வெயிட் பண்ணாம அந்த ரோந்து வண்டியிலே அவங்கள ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அரசாங்க அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு பறந்துடணும். அதுவே அந்த விபத்துல சிக்கினது பெட்ரோல், கெமிக்கல் மாதிரி ஈஸியா தீப்பிடிக்கிற வண்டியா இருந்தா நிலைமை இன்னும் விபரீதமாயிடும்ல. அதனாலதான் விதி 15 ரொம்ப தெளிவா என்ன சொல்லுதுன்னா, உடனே தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்து ஒரு பெரிய விபத்தை தடுத்து நிறுத்தணும். 4வது, தடைகளை அகற்றுதல் மற்றும் போக்குவரத்தை சீராக்குதல். எமர்ஜென்சி உதவிகளை முடிச்சதுக்கு அப்புறம் பிளாக்கா இருக்கிற ரோட்டை எப்படி திரும்பவும் ஃப்ரீயா இயங்க வைக்கிறாங்கன்னு பாப்போம். விபத்து நடந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா பின்னாடி வர்ற வண்டிகளும் ஒன்னோடு ஒன்னு மோத வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்க தான் விதி 9 மற்றும் 14 இருக்கு. அதாவது டிராஃபிக்க உடனே வேற ரூட்ல திருப்பி விடணும். அது மட்டுமல்லாம ரோட்ல நடுல இடையூறா நிக்கிற அந்த ஆக்சிடென்ட் வண்டிகளை உடனே அப்புறப்படுத்தணும். அப்பதான் ரோடு நார்மல் ஆகும். அடுத்து கடைசி பகுதி, பயணிகளை பாதுகாத்தல். இதுல நமக்கான உரிமைகள் என்னென்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பாதுகாப்புக்கும் நமக்கு தர்ற தொந்தரவுக்கும் இடையில ஒரு சின்ன கோடு இருக்கு. பாதுகாப்பிற்காக ஆக்சிடென்ட் அதிகம் நடக்கிற ஏரியாவுல வண்டிகளை செக் பண்ணலான்னு விதி 11 சொல்லுது. ஆனா அதே நேரத்துல விதி 16 ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒன்னு சொல்லுது. செக்கிங் என்ற பேர்ல தேவையில்லாம வண்டிகளை ரோட்ல நிறுத்தி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. இங்க நம்மளோட உரிமைகள் சூப்பரா பாதுகாக்கப்படுது. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த மொத்த விதிமுறைகளோட சுருக்கம் இதுதாங்க.
விபத்துகளை தடுக்கணும், ஆபத்து நேரத்துல முதலாளா நின்னு உசுர காப்பாத்தணும், எந்த ஒரு தேவையற்ற தொந்தரவும் இல்லாம நம்ம பயணத்தை பாதுகாப்பா மாத்தணும். இது எல்லாமே உங்க அன்றாட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டவைதான். இப்போ நெடுஞ்சாலை ரோந்து படையோட ரூல்ஸ் என்ன, எமர்ஜென்சில அவங்க எப்படி வேலை செய்றாங்கன்னு உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த லாங் டிரைவ்ல உங்களுக்கு எவ்ளோ சேஃப்டியா ஃபீல் ஆகும். இனிமே ரோந்து வாகனங்களை பார்க்கும்போது உங்களோட பார்வை எப்படி மாறும்? யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை